பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு கேட்டீங்கல்ல? பிடிச்சவனை மறந்துட்டு மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் சொல்லுங்க? எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்ன வாழ வச்சு பார்க்கணும்னு நினைச்சா அவங்கள வணங்கவும் தெரியும். என்ன வாழ விட மாட்டேன்னு சொல்றவங்கள கஷ்டப்படுத்தவும் என்னால முடியும். சரியா? உன் மனைவியா வாழ்றது மட்டும்தான் என் சந்தோஷம். உன்னை மறந்துட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு சாகுற வரைக்கும் என்னால வாழ முடியாது. நான் வாழ்றதுக்காக சாகுற வரைக்கும் ரிஸ்க் எடுப்பேன். நீ எனக்கு வேணும் வேணும் வேணும். நீ சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் உன்னால என்ன நெருங்கவே முடியாது. என் உயிரே போற நிலைமை வந்தாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்டவும் மாட்டேன், என் மனைவியா ஏத்துக்கவும் மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்? நீ சம்மதிச்சுதானே நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, தாலி பூஜை நடந்தது, நலங்கு நடந்தது. சொல்லு சரியா? சொல்லு. பதில் சொல்ல முடியல. நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சுதான் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். எப்போ நீ தப்பானவன் தெரிஞ்சதோ உன்னை எப்படி என் பையன் கூட சேர்த்து வைக்க முடியும்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. ரங்கநாதன் நீ அப்பாங்கிறத மறைச்சதை தவிர நாங்க வேற என்ன பொய் சொன்னோம்? உங்க அளவுக்கு எங்க கிட்ட வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு. உங்க தகுதிக்கு நாங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல. புரிஞ்சுக்காம நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இவனதான் கல்யாணம் பண்ணிக்க போற, இவன் கூட தான் வாழ போற, இவன் வாரிசுதான் என் வயித்துல சுமக்க போற, இவன் தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சு நினைச்சு மனமேடையில 1000 ஆசைகளோட என் கழுத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல செழியன் தாலி கட்ட போறான்னு வந்து உட்கார்ந்த.